மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். உச்சகட்ட பரபரப்பில் டெல்லி. விடாப்பிடியாக நிற்கும் விவசாயிகள். திணறும் காவல்துறையினர். படையெடுக்கும் புதுக்கோட்டைக்காரர்கள். பரவும் போராட்டக் களங்கள். விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தலைநகரில் போராட்டம் அறிவித்தனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இத்தகைய சூழலில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா உள்ளிட்ட 200 விவசாய அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கியுள்ளனர். அதன்படி உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த 200 சங்கங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று பஞ்சாப் மாநிலம் சங்க்ரூரில் இருந்து ஹரியானா வழியாக 2500 விவசாயிகள் டிராக்டர்கள் மூலம் மாபெரும் பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். இதையடுத்து டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைவதை தடுக்க ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மாநில எல்லையில் உள்ள சாலைகளில் இரும்பு ஆணிகள், கான்கிரீட்டுகளை கொண்டு பிரம்மாண்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தடையை மீறி நுழையும் விவசாயிகளின் மீது எல்லை பகுதிகளில் குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசாரும் இராணுவத்தினரும் சேர்ந்து விவசாயிகளின் போராட்டத்தை கலைக்க கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி தடியடி நடத்தி வருகின்றனர். ஆனால் அதையும் மீறி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக முன்னேறி சென்றனர். அதன் பிறகு தங்களுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் சொந்த நாட்டு விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டுகள் வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் அவர்களை நிலைகுலைய செய்தனர். அது மட்டும் இன்றி பல்வேறு எல்லை பகுதிகளில் விவசாயிகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அந்த தடைகளையும் தாண்டி செல்லும் போது விவசாயிகள் ரப்பர் குண்டுகளால் சுடப்பட்டனர். இத்தகைய சூழலில் காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டுகளால் ஏற்பட்ட நச்சு புகையால் 65 வயதான கியான் சிங் என்ற விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்த நிலையில் அடுத்ததாக ரப்பர் குண்டு தாக்குதலில் 21 வயது இளம் விவசாயி ஒருவர் போராட்ட களத்திலேயே உயிரிழந்தார். இதனால் விவசாய போராட்ட களம் முழுவதுமாக ஸ்தம்பித்தது. இதையடுத்து உயிர் பலியானதால் தற்காலிகமாக முன்னேறி செல்வதை நிறுத்திய விவசாயிகள் அதே இடத்தில் தங்கியுள்ளனர். அடுத்த கட்டமாக விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்து விடாமல் கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர் அரணாக உள்ளது. இத்தகைய சூழலில் இந்திய விவசாயிகளுக்காக டெல்லி எல்லையில் போராடும் பஞ்சாப், ஹரியானா விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து மாவட்ட எல்லை கிராமமான ஆவணம் கைகாட்டியில் டிராக்டர் பேரணியுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். ஆனால் போராட்டம் அறிவித்த நாளுக்கு முந்தைய இரவில் திடீரென அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்திற்கு டிராக்டர்களுடன் வந்த விவசாயிகளை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தினர். ஆனால் தங்கள் முடிவில் இருந்து பின்வாங்காத விவசாயிகள் திட்டமிட்டபடியே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அதே நேரத்தில் அந்த பகுதியில் திடீரென பாஜகவினர் கூடியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.